நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அரசியல் தான். அரசியலில் வந்து நம்ம முக்கியமான ஒரு நபரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் தான் வந்து கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய செந்தில் பாலாஜி. அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜி யார், அவர் எப்படி அரசியலில் வளர்ந்தார், நான்லாம் நேரடியாக வந்து அவரை வந்து பார்த்துருக்கேன். கரூரில் வந்து நான் வந்து செய்தியாளராக பணியாற்றும் போது அப்போ தான் அவர் 2006 வந்து முதல் முறையாக எம்எல்ஏ ஆகிறார். அதுக்கு முன்னாடி அவருடைய வரலாறை பார்த்தோம் அப்படின்னா 95 வந்து அவர் வந்து அரசியலுக்கு வர்றாரு. 1995 வந்து அரசியலுக்கு வர்றாரு. அப்போ வந்து திமுகவில் இணைஞ்சு கரூர், அப்போ வந்து கரூர் வந்து நகராட்சியாக இருந்துச்சு. அந்த நகராட்சியில் வந்து அவர் வந்து கவுன்சிலர் ஆகிறார். திமுக சார்பாக ஒரு கவுன்சிலர் ஆகிறார். திடீர்னு 2000 வந்து அதிமுக இணைஞ்சிட்டார். அவருக்கு 2004 வந்து பதவி கொடுக்கப்படுது. அது மாவட்ட மாணவர் அணி இணைச் செயலாளர் கொடுக்குறாங்க. இப்போ 2006 பார்த்தீங்கன்னா திருத்துப்புன்னு அவருக்கு வந்து எத்தனையோ சீனியர் இருந்தாங்க. சின்னசாமி உட்பட நிறையா சீனியர். அவங்கெல்லாம் வந்து அடித்து கிளப்பி இவர் வந்து முன்னாடி வந்து அவருக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் 2006 வந்து அவர் வந்து கரூர் தொகுதியில் வந்து அவர் நிற்கும் போது எந்த ஒரு அதிமுக மாவட்ட சீனியருமே வந்து அவருக்கு வந்து, அப்போ அவர் மாவட்ட செயலரும் கிடையாது, மாணவர் அணியில் தான் இருக்கார், எந்த ஒரு சீனியருமே அவருக்கு வந்து அவரை வந்து கண்டுக்கல. அவர் கூட யாருமே வந்து பயணிக்கல. அப்போ வந்து நான் வந்து அது அட் ப்ரெசண்ட் அங்கே வந்து நான் வந்து செய்தியாளர் பணியாற்றியிருக்கேன். நேரடியாக வந்து அவரை வந்து சந்திச்சிருக்கேன். அவருடைய தேர்தல் களத்துக்களில் நேரடியாக நான் கலந்துக்கிட்டேன். அவரே வந்து நேரடியாக என்கிட்ட வந்து என்னென்ன பண்ணலாம், எப்படி மக்களை வந்து நம்ம வந்து அவங்கள வந்து கவர்றது, அதுக்கான திட்டங்கள் என்னென்னா சொல்லுங்கள், அவங்க ஆலோசனை சொல்லுங்கள்லாம் அவர் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு நாங்கள் ஆலோசனையும் நான் அவருக்கு சொல்லியிருக்கோம். அவர் சிம்பிளாக வந்து ஒரு அரித்மெட்டிக்கு மட்டும்தான் அந்த அன்றைக்கி அந்த தேர்தலில் வந்து ஃபாலோ பண்ணார். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஓட்டு கேட்கும்போது காலில் விழுந்துடுவார். அதுதான் அவருடைய பெரிய டாக்டிக்ஸ். அதே மாதிரி அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வந்து எப்பயுமே வச்சுருந்தார். கிட்டத்தட்ட அவங்க பின்னாடி வந்து ஒரு 60 100 பேர் வந்து பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. அவரை எதிர்த்து நின்றவங்க யார் அப்படின்னா, திமுகவில் மாவட்ட செயலாளர் தான் வாசுகி முருகேசன் வந்து இவங்களை பார்த்து ஒரு சின்ன பையன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் தான் வாசுகி முருகேசனை தோக்கடிச்சார் அந்த தேர்தலில். அது வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த கரூர் பகுதிகளிலே. அடுத்து பார்த்தீங்கன்னா 2006 எம்எல்ஏ ஆகிறாரு. 2007 வந்து அவருக்கு வந்து மாவட்ட மாணவர் அணி செயலாளராக பதவி கொடுக்குறாங்க. இதை கொடுத்து இது வந்து மார்ச் மாதம் 11 அவருக்கு பதவி கொடுக்குறாங்க 2007. மார்ச் 21 வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளராக மாறிடுறார். கரூர் மாவட்ட செயலாளர். அதிமுகவில் இருக்க எல்லாருமே ஷாக். அடுத்து பார்த்திங்கன்னா கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு இளைஞர் அப்படின்றதுனால கட்சியை அடுத்த கட்டத்துக்கு அவர் வந்து ஸ்பீடாக வந்து இளைஞர் கூட்டத்தை திரட்டி வந்து வழி நடத்துகிறாரு. 2011 அவருக்கு சீட்டு கிடைக்கிது. மீண்டும் கரூர் தொகுதியில் ஜெயிச்சன்னையுமே அவர் வந்து உடனே அமைச்சராகிறார். நல்ல விதமாக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அவர் வந்து ஜெயலலிதாட்டையும் வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதையாக தான் வச்சுருந்தாங்க அவங்கள. திடீர்னு வந்து ஆட்சி முடிய 6 மாதத்துக்கு முன்னாடி அவரை வந்து 2015 வந்து பதவி விட்டு தூக்கிட்டாங்க. மாவட்ட செயலர் பதவியும் பிடிக்கிட்டாங்க. 2016 ஆனால் அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கப்பட்டது. அரவக்குறிச்சி தொகுதியில் வந்து அவர் நிறுத்தப்பட்டார். அடுத்து அதில் ஜெயித்தார். அடுத்து 2019 வந்து இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் வந்து ஜெயலலிதா வந்து மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பிரச்சனையில் இவர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக போனதுனால அந்த 19 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் பண்ணதால் இவர் ஒரு ஆளாயிட்டார். 2019 என்ன பண்ணுறாரு, திருதப்புன்னு வந்து அமமுகவில் வந்து திமுக வர்றாரு. திரும்ப அங்கே அரவக்குறிச்சி நிறுத்தப்படுறாரு. அங்கேயும் வந்து ஜெயிக்கிறாரு. மீண்டும் அதேமாதிரி 2021 வந்து திமுகவில் வந்து ஒரு சீட்டு கொடுக்கப்படுது. அங்கேயும் நிற்கிறாரு. இப்போ வந்து கரூரில் வந்து நிற்கிறாரு. கரூரில் வந்து ஜெயிக்கிறாரு. திரும்ப அவருக்கு வந்து மதுவிலக்குத்துறை மின்சாரத்துறை அமைச்சராக வந்து மாறுறாரு. இடையில் வந்து அவர் 2011 16 போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தப்போ நடந்த ஊழலில் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுல வந்து லஞ்சம் உணர்ன்ற அந்த கேஸில் வந்து அவர் வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வெளியில் வந்தார். திரும்ப அமைச்சராகினார். உச்சநீதிமன்றம் கண்டிச்சதுக்கப்புறம் அவர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கப்பட்டார். இப்போ வந்து அந்த செந்தில் பாலாஜி கரூரில் இருந்து எங்கே போயிருக்கார், கோயம்புத்தூருக்கு வந்து அவரை வந்து போட்டிருக்காங்க. ஏன் அவர் போட்டிருக்காங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் பெல்ட்டு, அந்த கொங்கு பெல்ட்டு வந்து கவுண்டர்கள் நாயக்கர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே வந்து வேலுமணி வந்து கரூர் அதிமுகவில் வேலுமணி வந்து கோயம்புத்தூரை வந்து அவருடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுட்டு இருக்கனால. இன்னொன்று வந்து 2021 கோயம்புத்தூரில் இருக்க 10 தொகுதியிலையும் வந்து அதிமுக ஜெயிச்சிச்சு. ஒரு தொகுதியில் கூட நம்ம
திமுக வந்து ஜெயிக்கலை. அதே மாதிரி சேலத்தில் வந்து 11 தொகுதியில் ஒரு தொகுதி தான் வந்து திமுக ஜெயிச்சது, மற்ற 10 தொகுதியிலும் ஜெயிக்கல. அதே மாதிரி தருமபுரி, கிருஷ்ணகிரிலாம் வாஸ் அவுட்டு. நாமக்கல்லில் வந்து 5 தொகுதியில் வந்து 3, 2 அப்படின்ற மாதிரி மாறி மாறி 3 வந்து திமுக, 2 வந்து அதிமுக. இப்படி வந்து கொங்கு பெல்ட்டே வந்து திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்துச்சு 2021 தேர்தலில். அதை வந்து சரி கட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, செந்தில் பாலாஜின்ற ஒரு பெரிய ஒரு இளைஞனை வந்து ரொம்ப ஆர்வமான, அதாவது ரொம்ப அரசியலில் வந்து குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து வளர்ந்துருக்காரு அப்படின்னா செந்தில் பாலாஜி தான். வேறு யாரையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அவருடைய மிகப்பெரிய வளர்ச்சி. அவர் ஆக்சுவலாக அவர் பேர் வந்து செந்தில்குமார் தான். பாலாஜின்ற பேரை வந்து அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டார். பாலாஜின்றது நம்ம வெங்கடாஜலபதி அது அப்படின்ற அடிப்படையில் வந்து பேரை வந்து மாற்றிக்கிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து அவரை பார்த்து நடுங்கிறாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தெற்கு எம்எல்ஏ வந்து வானதி சீனிவாசன். அவங்க வந்து செந்தில் பாலாஜி அங்கே வர்றப்போகிறன்னு தெரிஞ்சதுமே டக்குன்னு தொகுதியை மாறுறாங்க, கோவை வடக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியை வந்து அசைக்க முடியாத ஒரு நபராக வந்து இன்றைக்கி வந்து இருக்கார். கொங்கு மண்டலத்தினுடைய மண்டல தளபதியாக வந்து அவரை வந்து திமுக வந்து பார்க்குது. அவர் நியமித்ததுக்கு தகுந்த மாதிரி கோயம்புத்தூரும் சரி கொங்கு பெல்ட்டையும் சரி அவர் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றியை வாங்கி தருவார் அப்படின்ற நம்பிக்கையில் திமுக இருக்குது.